சொல்லுகின்ற வார்த்தையே நீ துரோணாச்சாரியார்கிட்ட போய் சொல்லணும். நீங்க சொல்றத நான் போய் சொல்லணும். நான் சொல்றத போய் சொல்லணும். என்ன சொல்றீங்க சொல்லுங்க பாருங்க. நீ அவரிடத்துல சென்று குருநாதரை கண்டு, குருநாதா வணக்கம் குருநாதா, அஸ்வத்தாமா அதா கொஞ்சரம், அஸ்வத்தாமா அதா கொஞ்சரம், அஸ்வத்தாமா அதா கொஞ்சரம் என்ற வார்த்தையை நீ அவரிடத்துல சொல்லணும். சரி, நீங்க அஸ்வத்தாமா அதா குஞ்சரம் என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள்? அஸ்வத்தாமா என்ற யானை நீங்க மடிஞ்சிருக்கு, அதனால அஸ்வத்தாமா அதம், கொஞ்சரம் என்றால் யானை. அதனால வரிசைப்பட துரோணாச்சாரியரிடத்துல சென்று நான் சொல்லிய வண்ணமாக அஸ்வத்தாமா அதா குஞ்சரம் என்ற ஒரு வார்த்தையை, யானை மடிந்ததற்கும் அவகிட்ட போய் நான் சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சொல்ல வேண்டிய கதை இருக்குது, அதுக்கு தானே உன்னை சொல்றேன். இவங்களை யாரையும் சொல்லல, உன்னைதான் மதிப்பார் துரோணாச்சாரியா, சத்திய கீர்த்தி, நீதி தவறாதவர். நீ அவரை சொல்ல மாட்டேன், ஒரே வார்த்தை பொய் சொல்லாத பொய்யா சொல்லணும். ஆமா, பொய் சொல்லாத பொய்யா சொல்லணும். ஆமா ஆண்டவா, பொய் சொல்லி பிழைத்தவர்கள் புவியில் உண்டா? போரிக்கஞ்சி போனவர்கள் பிழைத்தது உண்டா? கணவனை இழந்தது கண்ணு பெண்களுக்கு அழகா? இப்படியெல்லாம் பலவிதமான இருக்கும் போது உலகத்துல என்ன போய் பொய் சொல்றீங்களே, இது எனக்கு தகுமா? இதை நான் சொல்ல முடியுமா? பொய் சொல்லக்கூடாதுன்ற. ஆமா, மக்கள் டிவி நிறுவனத்தார கேட்ட கூட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனா பொய்ய சொல்லலாம்னு சொல்லுது. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு, பொற்கொடி இடம் போகும்போதும், கோவையர் மடக்கும் போதும், நற்கொடி அழியும் போதும், நல்லவர் கெடுக்கன் வரும்போதும், மிக்கதோர் வேதியர்க்கு வேள்வி கெடும் போதும், தக்கதோர் 5 இடத்தில் தாராளமா பொய்ய சொல்லு. நல்லது ஒண்ணு நடக்குதுன்னா ஆமா, அதுக்கு பொய் சொல்லலாம். இயேசு குர்ஆன்ல சொல்லுது, நபிகள் நாயகத்தில் குர்ஆன்ல சொல்லுது, மனைவி சந்தோஷத்துக்கு 1000 பொய்ய சொல்லு, தப்பு இல்ல அப்படின்னு சொல்லுது. அதனால உண்மைக்கு பொய் இல்லாம அஸ்வத்தாமா அதா கொஞ்சரம், யானை மடிஞ்சிருக்கிறது பேர் அஸ்வத்தாமா. அந்த வார்த்தையை நீ சென்று துரோணாச்சாரியர் இடத்துல சுவாமி அஸ்வத்தாமா அதா கொஞ்சரம் ஒரு வார்த்தையை சொல்லு. சரி, நீ ஏதோ நீங்க சொல்றீங்கன்றதுனால எங்களுக்கு முகவரியா நீங்க தானே. சரி சார், இன்னும் முதல் முறையாக நீங்க சொன்னீங்கன்றதுனால நான் சம்மதிக்கிறேன். சரி, சந்தோஷமாக சென்று சரி. சுவாமி குருநாதா, சுவாமி குருநாதா, அஸ்வத்தாமா அதா குஞ்சரம், அஸ்வத்தாமா அதா குஞ்சரம், அஸ்வத்தாமா அதா குஞ்சரம். மகனே, நட்பெற்ற செல்வமே, மாட்டையா மாட்டையா மகனே, என் மகனே அஸ்வத்ராமா, மாட்டையா படு இடத்தில் மாட்டையா? தர்மராஜா சென்றார், அஸ்வத்தாமா அதா கொஞ்சரம்னு சொன்னாரு. அஸ்வத்தாமா அதம் என்ற வார்த்தை மட்டும் அவருக்கு காது கேட்டுது. குஞ்சரம் என்ற வார்த்தை சொல்வதற்கு முன்னாலே பகவான் சங்கு தொனிச்சிட்டாரு. குருட்சேத்திரம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் சங்குநாதமே. ஆமா, அஸ்வத்தாமா அதம் என்ற வார்த்தை மட்டும் துரோணருக்கு கேள்விப்பட்டிருக்குது. அதனால குஞ்சரம் என்ற வார்த்தையை மறைப்பதற்கு சங்குநாதன் தொனித்து மறைந்து விட்டனே. இப்பொழுது பதைக்கிறான், கையிலே இருக்கிற சோரத்தனம் போகிறது. இதுதான் கடைசி நேரம், இவனை மடிப்பதற்குரிய நேரம். இவனை கொல்ல வேண்டும் என்ற சத்திய வாக்கு விரதனாக வந்திருக்கிறான் துஷ்டத்தைமன், பாஞ்சாலியினுடைய அண்ணன். துஷ்டத்தைமனை அழிக்க வேண்டும். ஆமா, துஷ்டத்தைமனை, துஷ்டத்தைமனை வருக, துஷ்டத்தைமனை வருக, வருக, வருக.
இளவரசே வணக்கம். இளவரசியா? இளவரசே வணக்கம். ஏய், ஓய். கண்ணெழுத்து விடுத்திருக்கிறது. ஆய். ஆமா. யாருடையதா? ஆய். எதனால? மக்கள் டிவியினுடைய அனுகிரகத்தினால். உண்மைதான். ஆய். கலைக்கு சொந்தக்காரர்கள். ஆய். ஆய். அதனால ஆய். என்னுடைய முதற்கண் வணக்கமாக ஆய். இந்த மக்கள் டிவிக்கு முதற்கண் வணக்கம் சமர்ப்பிக்கிறேன். ஆய். ஏய், ஆய். யார் வருகிறது? போதி. நான் யார்? ஆய். ஆ, ஆ, ஆ. என் பேர் என்ன? பேர் என்ன? என் ஊர் என்ன? ஊர் என்ன? என் தாய் தந்தை யார்? யார்? சொல்லுங்க. ஆ. ஆய். ஆ, ஆ, ஆ. ஆகட்டும், இழப்பெடுக்காது அதிகமா. யா, ஏண்டா? தெரிவிக்கட்டுமா? ஆகட்டுங்க. ஆ. என் வீரதீரம் பண்ணிட்டேன். அறிந்தாயா? ஆய். வீரதீரம் பண்ணிட்டேன். வீர தீர படைத்தேன். பாயும் கடிதத்தை. ஆய். என் பேரோ? துஷ்ட தூய்மன். என்னது? துஷ்ட தூய்மன். என் பேரு? துஷ்ட தூய்மன். துஷ்ட. தூய்மன். அப்படிங்கிற மாதிரி ஆய். என்னை பெற்றாங்களே யாரு? ஆ, அப்பா அம்மா. ஆய். எனக்கு பேரு வைத்தார் என் தந்தை. ஆய். யார் தெரியுமா? யாரு? தெரிவிக்கட்டும் அல்லவா? ஆகட்டும். ஆஹா. என்னை பெற்றெடுத்த பாண்டியராஜனுக்கும் ஆய். கோவிலம்மையாருக்கும் ஆய். யாகத்தில் பிறந்தவன் ஆய். யாரு? தாங்கள் முதலாக முதலாக ஆய், யாகத்தில் பிறந்தவர்கள். உண்மைதான். ஆய். என் பேரோ? துஷ்ட தூய்மன். ஆய். அப்படி இருக்கின்ற போது ஆய். எனக்கு பிறகு பிறந்தவன் யார்? ஆய். யாரா? தங்கையாகிய பாஞ்சாலி. பாஞ்சாலி. ஆய். என் தங்கை யாரு? நெருப்பில் பிறந்தவள். ஆய். ஆய். பாஞ்சாலி. ஆமா. முதலாக தாங்கள் யார் பிறந்தீங்க. பிறந்தேன்? ஆய். பிறகு பாஞ்சாலி பிறந்து பிறந்து. டேய் ஆய். யானையேற்றம், ஆய். குதிரையேற்றம், குதிரையேற்றம். வில் பயிற்சி ஆய். எல்லாத்திலையும் சிறந்து விளங்கி யாரு? தாங்கள். என் குருவாகிய ஆய். யாரு? யாரு? துரோணன். குருவாகிய துரோணாச்சாரி. செய்தான். அவன் என்ன செய்தான்? வஞ்சகம். என் தந்தையை பண்ணா. ஆய். என்ன பண்ணா? ஆய். பின்கையே ஆய். கட்டியவாறு ஆய். சித்திரவதை செய்தான். ஆமா. அன்றே வைத்த என் சம்மதம். தந்தை வைத்தார். ஆய். பாஞ்சாலி மணப்பதற்கு ஒரு ஆணும் ஆய். பெண்ணும். ஆய். பாஞ்சாலி மணப்பதற்கு ஒரு ஆணும். இந்த மனித செய்கிறான் வார் என்று சபதம் எடுத்தார். ஆய். யாரு? பாஞ்சாலி ராஜன். அப்பா. ஆய். ஆய். அதனால ஆய். ஏதோ காரணமாக ஆய். நீங்க என்னன்னு தெரியல. ஆய். எங்க அண்ணன் யாரு? ஆய். மாயவன் ஆய். அழைத்திருக்கிறார். காண வேண்டும் அல்லவா? ஆய். எங்க ராமா, ராமா, பதுங்க ராமா.
லட்சுமணன் சாருக்கு தான் நன்றி தெரிவிக்கிறேன்னு. ஆமா ஆமா. அந்த லட்சுமணன் ஆசிரியர் நாம தான் இந்த கண்ணனுடைய வேடத்தை சென்னையில எக்மூர்ல சிலையா வச்சிருக்கிறாங்க. மானிடவியல் துறையில ஜெயலலிதா காணொலி மூலமா திறந்து வச்சிருக்குது. அது நம்ம குப்புசாமி ஆசிரியர் வந்து பார்த்தாரு. அதனால நீ நினைக்கிறது சந்தோஷம். என்னுடைய பேர் லட்சுமணன். கலை நன்மணி கலை முதுமணி விருதுகளை பெற்றிருக்கிறோம். நீ சொன்னதுனால அதுவும் ஒரு நன்றி. ஒரு மீட்டிங் போடலாம். மீட்டிங் மாநாடு நல்லம்பிள்ளையிலே மாநாடு நடக்க இருக்குது. அதுல கலந்து கொள்ளலாம். நம்ம மக்கள் டிவி நிறுவனத்தாரெல்லாம் வருவாங்க. மாநாடுகளை சிறப்புப்படுத்துவாங்க. அதனால தம்பி துஷ்ட துய்மணி அண்ணா வீரனாக வாழ்க்கை வாழ்க்கை அண்ணா அவனுக்கு என்ன ஐயோ தம்பி துஷ்ட துய்மா என்று வரவழைத்த காரணம் என்னங்க? அரவணைக்க காரணம் என்ற வீரனாக வருகின்ற துணாச்சாரியார் உங்கள் முகத்திலே போர்க்கோளம் கொண்டு வந்திருக்கிறாரு. அண்ணவரை வெல்வதற்கு சரியான நேரம் இப்பொழுது பறந்து வந்திருக்குது. அண்ணா துரோணர் எனக்கு குருவாச்சு அண்ணா. குருதான் அதனால பரசுராமர் என்று பார்க்கல பீடுமாச்சாரியார் உண்மைதான். குரு என்பதற்காக குரு சொல்லுகின்ற வார்த்தை எல்லாமே கேட்க முடியாது. ஆமா ஆமா. அதனாலே இன்று நம்முடைய வீரத்திற்கு வந்திருக்கிறோம். போர்க்களத்துக்கு வந்திருக்கிறோம். வெற்றி தோல்விதான் முக்கியம். இப்பொழுது துரோணாச்சாரியார் மனச்சபலம் அடைந்து தன் கையிலே இருக்கிற வில் சோரம் போட்டு தன் மகன் மடிந்தானா என்று சோரத்தில் இருக்கிறான். இதுவே சரியான நேரம். எடுப்பாய் காண்டிபத்தை, தொடுப்பாய் அம்புக்கணியை, நடிப்பாய் துரோணாச்சாரியார். அப்படியா
என்ன செய்வோம் ஏது செய்வோம் ஒன்றும் புரியவில்லையே. பெருமான் ஆண்டவா, அழுவதிலே பலன் இல்லை. குருநாதர் அவருடைய ஆயுள் முடிந்து விட்டன. ஆஹா. ஆண்டாண்டு காலமாய் அழுது பிறண்டாலும் ஆண்டவர் வருவது மாநிலத்தில் இல்லை. சரியா? நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்கணும். பாரதம் முடிக்கணும் என்று 15 முடிஞ்சு போச்சு. 16 தொடக்கம் ஆயிடுச்சு. அந்த துச்சோதனன் துரியனுடைய தம்பி துச்சோதனன் வந்து கொண்டே இருக்கிறார். போர் செய்வதற்காக பீமன் எங்கே பீமன் எங்கே என்று வருகின்ற சட்டத்தை பார். ரதம் ரதம் வருகிறது. கிடுகிடு 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 என்று வருகிறது. வருகிறார். போருக்கு தயாராகிறார். 16வது நாள் யுத்தம். துச்சோதனன் வருகிறார். வருகிறான் வருகிறான் வரட்டும் வரட்டும் வரட்டும்.